அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, ஜனவரி மாதம் 25 தாயாம் திரு அவை திருத்தூதர் பவுலினுடைய மனமாற்ற விழாவை தான் கொண்டாடி கொண்டிருக்கிறது. இந்த நாள் ஜனவரி 25 தான் இறைவன் எனக்கு வாழ்வை கொடுத்த நாள், என்னுடைய பிறந்த நாள். இந்த அருமையான நேரத்தில் வாழ்வை எனக்கு கொடையாக கொடுத்த இறைவனுக்கும், இந்த இன்றைய மன்னா மூலமாக பல ஆயிரக்கணக்கான உறவுகளை கொடுத்த இறைவனுக்கும் நான் நன்றி செலுத்த விரும்புகிறேன். தயவு செய்து எனக்காக ஜெபித்து என்னை ஆசீர்வதிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஐயோ ஃபாதர், நீங்களாம் ஃபாதர்ஸ், உங்களுக்கு நாங்கள் எப்படி ஆசீர்வாதம் கொடுக்க முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அன்புமிக்கவர்களே, திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் பதவியேற்ற அன்று பொதுமக்களிடமிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். ஆகவே என்னுடைய பெற்றோர் நிலையில் இருக்கிற, உறவுகள் நிலையில் இருக்கிற எல்லோருமே எனக்காக ஜெபித்து என்னை ஆசீர்வதிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு சில பேர் என்ன வேணும் ஃபாதர் உங்கள் பிறந்த நாளுக்கு அப்படின்னு கேட்டாங்க. எனக்கென்று கடவுளிடத்தில் நான் ஏதாவது கேட்டேன் என்றால் நல்ல உடல் சுகத்தோடு உயர்விலும் தாழ்விலும் இறை வார்த்தையை அறிவிக்கிற ஒரு பாக்கியத்தை எனக்கு இறைவன் கடைசி வரையில கொடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய பிறந்த நாள் ஆசையாக நான் இறைவனிடத்தில் வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். ஆகவே எனக்காக ஜெபிக்குமாறு உங்களை அன்போடு மறுபடியும் கேட்டுக்கொள்கிறேன். அன்புமிக்கவர்களே, மனமாற்றத்திற்கு ஒரு திருவிழாவா அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். என்ன இப்படிப்பட்ட ஒரு மனமாற்றம்? நாங்களும் தான் மனமாறுறோம் ஒவ்வொரு முறையும். எங்களுடைய விழாவை நீங்கள் கொண்டாடுறது இல்லை, பவுலடியாருடைய மனமாற்றத்தை மட்டும் இப்படி கொண்டாடுகிறோமே அப்படி என்றால், அன்புமிக்கவர்களே, அந்த ஒரு மனமாற்றம் தான் திருச்சபையினுடைய மறுமலர்ச்சிக்கு பேர் உதவியாக இருந்தது. இயேசுவனுடைய கட்டளைக்கு இணங்க உலகமெல்லாம் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை அறிவியுங்கள் என்ற அந்த ஒற்றை வார்த்தையை எடுத்துக்கொண்டு உலகம் முழுவதும் சுற்றி திரிந்து இயேசுவுக்காக பல இன்னல்களை அனுபவித்து இன்றைக்கு திருச்சபையினுடைய தூண்களில் மிக முக்கியமான ஒரு தூணாக கருதப்படுபவர் தான் புனித பவுலடியார். இவரை பற்றின வாழ்க்கை வரலாற்றை நான் ஏற்கனவே கூறியிருந்தேன். பிறப்பால் இவர் ஒரு யூதர் பரிசேயர். இவருடைய கல்வி என்பது மிகப்பெரிய ஒரு அறிஞராக கருதப்பட்ட கமாலியல் என்பவரிடத்துல இவர் கல்வி பயின்றார் என்றும் இவருடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். அன்புமிக்கவர்களே, இந்த திருத்தூதர் பவுல் சவுலாக இருந்து பவுலாக மாறி இன்றைக்கு இயேசுவோடு வாழாதவராக இருந்தாலும், இயேசுவனுடைய அந்த 12 திருத்தூதர்களில் ஒருவராக இல்லாதவராக இருந்தாலும் திருத்தூதராக கருதப்படுகிறார். திருச்சபையினுடைய தூணாக கருதப்படுகிறார் இந்த பவுலடியார். இந்த பவுலடியாருடைய இந்த மனமாற்றத்தினுடைய 7 அறியாத உண்மைகளைத்தான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அன்புமிக்கவர்களே, யூதர் என்று சொன்னேன், பரிசேயர் என்று சொன்னேன், யூத சட்ட திட்டங்களை கற்று தேர்ந்தவர் என்று பவுலடியாரை பற்றி சொன்னேன். இயேசுவனுடைய இறப்பு, உயிர்ப்பு மற்றும் முன்னேற்றத்திற்கு பிறகு பல யூதர்கள் கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்ட நேரம், யூத மதத்தின் மீது பற்று கொண்டிருந்த இந்த பவுலடியார் யூத மக்களை காப்பாற்றும் பொருட்டு புதிதாக மாறிய கிறிஸ்தவர்களை, அதுவும் யூத மதத்திலிருந்து கிறிஸ்தவத்தை தழுவியவர்களை சிறைபிடித்து அவர்களை தண்டித்து வந்தவர் தான் இந்த சவுல் என்று சொல்லப்படுகிற ஒரு யூத இளைஞர். அன்புமிக்கவர்களே, இந்த கொடுமைப்படுத்துகிறவரை, கிறிஸ்தவர்களை தண்டித்தவரை இறையேசு உலகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு நற்செய்தியாளராக மாற்றினார் என்பதுதான் வரலாற்று உண்மை. இரண்டாவது, அவருடைய பயணம் தமாஸ்கு நகரத்துக்கு சென்று கொண்டிருந்த நேரத்தில் ஆண்டவரை முகமுகமாக எதிர்கொள்கிற ஒரு பாக்கியம். ஆண்டவர் அவரை எதிர்கொண்டு, சவுலே சவுலே, என்னை நீ துன்புறுத்துவது ஏன் அப்படி என்று கிறிஸ்தவர்களை துன்புறுத்துவதை தன்னை துன்புறுத்துவதாக நம்மோடு ஐக்கியப்படுத்தி கொண்ட நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பவுலிடத்தில் கேட்கிறார், என்னையே நீ துன்புறுத்துகிறாய் என்று. அந்த எதிர்கொள்ளல், அந்த தடுத்தாட்கொள்ளல் தான் சவுல் என்கிற அந்த யூத இளைஞனை பிற்காலத்தில் பவுலாக திருத்தூதராக மாற்றிய ஒரு தருணம் என்பதையும் இன்றைக்கு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது ஒரு முக்கியமான ஒரு செய்தியாக, பிறப்பால் யூதர் என்று சொன்னேன், அதே நேரத்தில் பிறப்பால் ஒரு ரோமானியராகவும் இருந்தார் பவுலடியார். ஆம், இந்த ஒரு ரோமானிய குடியுரிமை தான் இவருக்கு பல சலுகைகளை பெற்று தந்தது. அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நாம் நம்மை ஆர்சி கிறிஸ்டியன்ஸ், ரோமன் கேத்தலிக்ஸ் என்று சொல்லுகிறோம். அன்புமிக்கவர்களே, ரோமை ராஜ்யத்தில் இறை வார்த்தையை அறிவிக்கிற மிகப்பெரிய ஒரு பேற்றினையும் அந்த சலுகையையும் பெற்று தனக்கு இருந்த அந்த ரோமை குடியுரிமையை இயேசு கிறிஸ்துவுக்காக பயன்படுத்தி ரோமை அரசு முழுவதும் கிறிஸ்துவை அறிவித்தவர் தான் இந்த புனித பவுலடியார். ரோமை அரசுக்கு திருத்தூதர் பவுல் நற்செய்தியை அறிவிக்காவிடில் திருச்சபையினுடைய வளர்ச்சி வேறு மாதிரியாகத்தான் இருந்திருக்க வேண்டும். அன்புமிக்கவர்களே, அடுத்த ஒரு முக்கிய ஒரு உண்மையாக, இவர் ஏறெடுத்த திருத்தூது பயணங்கள்,
குறைந்தபட்சம் 4 திருத்தூது பயணங்கள் என்று இவருடைய கடிதங்கள் மூலமாக நாம் அறிகிறோம். அன்புமிக்கவர்களே, இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்நாளில் சென்றிடாத இடங்களுக்கெல்லாம் கிறிஸ்துவை ஏந்தி சென்றவர் தான் திருத்தூதர் பவுல் என்பதை அவருடைய திருத்தூது பயணங்கள் வழியாக நாம் அறிகிறோம். முதல் பயணத்தில் இயேசுவை அறிவித்து திருச்சபைகளை நிறுவுகிறார். 2வது திருத்தூது பயணங்களில் நிறுவிய திருச்சபைகளுக்கு ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் விசுவாசத்தையும் ஊட்டுகிறார். 3வது திருத்தூது பயணங்களில் மறுபடியும் புதிய இடங்களுக்கு இயேசுவை அறிவிக்க செல்லுகிறார். கடைசி திருத்தூது பயணத்துல தான் ரோம் நகரத்துல மறைசாட்சியாக கொல்லப்பட்டார் என்பதையும் தூய பவுலடியார் வாழ்க்கையில நாம் அறிகிறோம். அடுத்த ஒரு உண்மையாக, இன்றைக்கு நாம் பயன்படுத்துகிற விவிலியத்துல புதிய ஏற்பாட்டு பகுதியில் இருக்கிற புத்தகங்களில் 13 மடல்களை திருத்தூதர் பவுல் எழுதியிருக்கிறார் என்பதுதான் வரலாற்று உண்மை. அனுபவிக்கவர்களே, தான் அனுபவித்த இயேசுவை, தான் கண்டுகொண்ட இயேசுவை உலகமெல்லாம் சென்று அறிவித்து அந்த மக்களுக்கு அறிவுரைகள் மூலமாகவும் விசுவாச தேடல்கள் மூலமாகவும் கிறிஸ்தவத்தை நிலைநிறுத்தியவர் தான் இந்த புனித திருத்தூதர் பவுல். அன்புமிக்கவர்களே, அடுத்த ஒரு உண்மையாக, திருத்தூதர் பவுல் என்று சொன்னாலே புறவினத்தாரின் திருத்தூதர் என்று அறியப்படுகிறவர். அன்புமிக்கவர்களே, தான் ஒரு யூதராக பிறந்தாலும் சென்ற இடமெல்லாம் இயேசுவை தன்னுடைய வாழ்க்கையாலும் வார்த்தையாலும் அறிவித்து, குறிப்பாக புறவினத்து மக்களுக்கு கிறிஸ்துவை அறிவிப்பதில் திருச்சங்கத்தினருடைய அனுமதியை பெற்று விருத்த சேதனம் செய்யாதவர்கள் கூட கிறிஸ்தவர்களாக மாற முடியும், அவர்களும் திருமுழுக்கை பெற முடியும், அவர்களும் தூய ஆவியானவருடைய கனிகளையும் கொடைகளையும் பெற்று நற்செய்தி அறிவிப்பாளர்களாக மாற முடியும் என்பதை தன்னுடைய வாழ்வால் மெய்ப்பித்தவர் தான் புறவினத்து திருத்தூதர் என்று அழைக்கப்படுகிற திருத்தூதர் பவுல். கடைசியாக அன்புமிக்கவர்களே, இவருடைய மறைசாட்சியம் ரோம் நகரில் எபெசு நகரத்துல இவர் இறைவார்த்தையை அறிவித்துக் கொண்டிருந்த பொழுது, அந்த திருச்சபையை விசுவாசத்துல கட்டி எழுப்பி கொண்டிருந்த பொழுது கைது செய்யப்பட்டு மால்டா தீவு வழியாக ரோம் நகருக்கு அழைத்து செல்லப்பட்டார். அங்கே ரோமை குடியுரிமை பெற்ற ஒரு காரணத்தினால் 2 ஆண்டுகள் இவர் வீட்டு சிறையில வைக்கப்பட்டார். அதற்கு பிறகு நீரோ மன்னனுடைய ஆட்சி காலத்துல ரோம் நகருக்கு வெளியே தலை வெட்டப்பட்டு மறைசாட்சியாக கொலை செய்யப்பட்டார் என்றும் இவருடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். திருத்தூதர் பவுலுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பேராலயம் ரோம் நகரத்தில் இருக்கிறது. அந்த பேராலயத்தை தரிசிக்கிற ஒரு பாக்கியத்தை கூட இறைவன் எனக்கு கொடுத்திருந்தார். இந்த அழகான 7 உண்மைகள் திருத்தூதர் பவுலை பற்றி நான் உங்களுக்கு சொல்லுவதற்கான காரணம், நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, ஃபாதர், எப்படி உங்களுக்கு இந்த இன்றைய மன்னாவை தொடங்கணும்னு ஆசை வந்துச்சு? எப்படி 4 வருடமா தொடர்ந்து இறைவார்த்தை எந்தவித இடையூறும் இல்லாமல் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று. இன்றைக்கு என்னுடைய பிறந்த நாள் என்று சொன்னேன். என்னுடைய வாழ்க்கையில பிறந்த நாள் நான் கொண்டாடியது என்னுடைய 8ஆம் வகுப்புக்கு பிறகுதான். எப்பொழுதெல்லாம் என்னுடைய பிறந்த நாள் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் எனக்கு கொடுக்கப்படுகிற செய்தி, இன்றைக்கு பவுலினுடைய மனமாற்ற விழா. இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்துல உலகமெல்லாம் சென்று நற்செய்தியை படைப்புக்கெல்லாம் அறிவியுங்கள் என்கிற, படைப்பிற்கு நற்செய்தி அறிவிக்கிற, நற்செய்தி அறிவிப்பவர்களுக்கு இறைவன் கொடுக்கிற வரங்களை எல்லாம் வாசித்து வாசித்து தான் என்னுடைய வாழ்க்கையில எப்படியாவது நம்முடைய வாழ்க்கையில திருத்துதர் பவுலை போல 0.001 புள்ளியாவது இறை வார்த்தையை நாம் அறிவிக்க வேண்டும் என்கிற அந்த ஒரு ஆவலினால் தான் இன்றைய மன்னா தொடங்கப்பட்டது. ஆகவே அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு தூய பவுலினுடைய மனமாற்ற பெருவிழா நமக்கு சொல்லித் தருகிற பாடம் என்பது, நாம் ஒவ்வொருவரும் நற்செய்தி அறிவிப்பாளர்களாக, நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்வால் இறை வார்த்தையை அறிவிக்க, தேவைப்பட்டால் மட்டும் வார்த்தையால் அறிவிக்க, மற்ற நேரங்களில் நம்முடைய தூய உன்னதமான வாழ்க்கையால் இயேசுவை இந்த உலகிற்கு அறிவிக்க, இந்த படைப்பிற்கெல்லாம் இயேசுவை அறிவிக்க ஒவ்வொரு நாளும் ஒரு எளிய முயற்சி எடுக்க இறைவன் உங்களையும் என்னையும் தூண்டுவாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.